டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்க கூலி படத்தோட ட்ரைலர் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த ட்ரைலரில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, நீங்கள் மிஸ் பண்ண விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ட்ரைலரோட ஃபர்ஸ்ட் ஷாட்லேயே கிங் பின் அப்படின்ற ஒரு கப்பல் நின்றுட்டு இருக்கு. அந்த கிங் பின்ற கம்பெனி நாகார்ஜுனோட தான் இருக்கும். அதே மாதிரி ட்ரைலரோட நடுவுலையும் ஷௌபின் லேபர்ஸ் கிட்ட பேசுற மாதிரி ஒரு ஷாட்ல அவர் கண்டெய்னர் மேலே நிற்கும் போது அந்த கண்டெய்னர்ல கிங் பின்னு போட்டிருக்கு. ஷௌபின் நாகார்ஜுன் கீழே வேலை செய்யறதா தெரியுது. அவர் தான் நாகார்ஜுன் பேச்சை கேட்டு லேபர்ஸை கண்ட்ரோல் பண்றாரு. அந்த கிங் பின்ற பேரை நீங்க மோனிகா சாங்லயும் நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க. இந்த படத்துல லக்ஸரியான வாட்சஸ் பத்தியும் சில விஷயங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு லோகேஷ் இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. இந்த ஷாட்ல ஷௌபின் ஒரு வாட்ச் வச்சிருக்காரு. அதே மாதிரி அமீர் கானை காட்டும் போதும் அதே மாதிரியான ஒரு வாட்ச் அவரும் வச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த ட்ரைலர்ல பிளாஷ்பேக் போர்ஷன்ஸை காமிச்சிருக்காங்க. அது ஒரு 10 மினிட்ஸ் வரும் அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி அந்த பிளாஷ்பேக் போர்ஷனை பழைய ஃபார்மேட்ல ஷூட் பண்ணியிருந்தாங்க. 80s 90s எப்படி பண்ணாங்களோ அதே போல ஷூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பிளாஷ்பேக்ல நம்ம சூப்பர் ஸ்டாரை பழைய ரஜினியை தீ படத்தில் வர மாதிரி பார்க்கலாம்னு நம்புறோம். அதே போல இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ஒரு மேன்ஷன் நடத்திட்டு வராரு. அந்த மேன்ஷன் பேரும் தேவான்னு போட்டிருக்கு. ஸோ இந்த ஷாட்டை பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் ஸ்டாரோட இன்ட்ரோடக்ஷன் ஷாட்டா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ட்ரைலர்லுமே எல்லாருமே சேர்ந்து சூப்பர் ஸ்டாரை தேடுற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. இந்த ஷாட்ல ஒரு 100-150 அடியாளுங்க சூப்பர் ஸ்டாரை தேடி வராங்க. இது தேவா மேன்ஷன், அவரோட மேன்ஷன் தெரியுது. மேபி சூப்பர் ஸ்டார் பிளாஷ்பேக்ல பெரிய சம்பவம் பண்ணிட்டு தலைமறைவா இருக்கலாம். அதனாலவே அவங்க தேட வந்திருக்கலாம். அதே மாதிரி சத்யராஜ் சொல்லும் போதும் 30 வருஷமா ஒருத்தன் ஆஃப்லைன்ல வச்சிருக்குன்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்த ஷாட் தலைவரை யங் போர்ஷன்ல காட்டுறாங்க. ஆனா ஃபேஸ் எதுவும் ரிவீல் பண்ணல. அவரோட கையிலயும் 5821 அப்படின்ற ஒரு பிளேட்டை போட்டிருக்காரு. அந்த நம்பர் பிளேட் மூலியமா வத்திக்குச்சி கிழிச்சு சிகரெட் பத்த வைக்கிற மாதிரி சீன் கண்டிப்பா இருக்கும். அதுக்கு அடுத்த ஷாட்டே பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தர் அடிச்சு இழுத்துட்டு போற மாதிரி சூப்பர் ஸ்டாரை காட்டிருக்காங்க. ஆனா ஃபேஸ் எதுவும் ரிவீல் பண்ணல. அதே மாதிரி இந்த ஷாட்ல 2 சவப்பட்டி வச்சு 2 ஃபாதர் நின்றுட்டு இருக்காங்க. அதே மாதிரி பிளாஷ்பேக்ல உபேந்திராவை காட்டுறாங்க. மேபி அவர் தலைவரோட ஃப்ரெண்டா இருக்கலாம். அவரு பிரசன்ட்லயே வர மாதிரி காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி தலைவர் இந்த ட்ரைலர்ல எட்ரா கொக்கி அப்படின்னு சொல்றாரு. கூலியோட சென்சார் போஸ்டர்லயும் அவர் கொக்கி வச்சிட்டு இருக்க மாதிரி தான் இருந்திருக்கும். மேபி லோகேஷ் கனகராஜ் மாஸ்டர்ல தளபதிக்கு எப்படி காப்ப வேப்பனா வச்சிருந்தாரோ அது மாதிரி கூலியில கொக்கிய தலைவருக்கு வேப்பனா வச்சிருக்கலாம். அதே மாதிரி அமீர் கான் இந்த இடத்துல நின்று எதையோ சுடுற மாதிரி காமிக்கிறாங்க. அதே மாதிரி இதே இடத்துல தான் சூப்பர் ஸ்டாரும் சிகரெட்டை பத்த வச்சுட்டு எல்லாரும் கொண்டுட்டு நடந்து போயிட்டு இருக்காரு. அமீர் கானே சில இன்டர்வியூஸ்ல சொல்லியிருந்தாரு, நான் கூலியில கிளைமேக்ஸ்ல தான் வருவேன் அப்படின்னு. சோ இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு கிளைமேக்ஸ் சீனா தான் இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி எந்த ஷாட்ல சூப்பர் ஸ்டார் சிகரெட்டை பத்த வச்சு நடந்து போகும்போது தீ படத்தோட ரெஃபரன்ஸை காட்டுற மாதிரி இருக்கு. மேபி இது பிளாஷ்பேக் போர்ஷனா கூட இருக்கலாம். சோ ஓவராலா இந்த ட்ரைலர் லோக்கியோட யூஷுவல் ட்ரைலரா இல்லாம ஒரு டிஃப்ரெண்ட் வேல இருக்கு. ஸோ இந்த படத்தில் எல்லா ஆக்டர்ஸும் சும்மா வந்துட்டு போகாம அவங்களுக்கான இம்பார்ட்டன்ட் ரோலை ப்ளே பண்ணிருக்காங்கன்னு தெரியுது. ஸோ இந்த ட்ரைலர் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.